வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் தை திருநாளை வரவேற்கும் விதமாக போகி பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கேற்ப வீதிகளில் பழைய பொருள்களை எரித்து மேளதாளம் இசைத்து உற்சாகம். சென்னையில் போகியை ஒட்டி பழைய பொருள்கள் எரிக்கப்பட்டதால் குறைந்தது காற்றின் தரம். மாநகர் மற்றும் புறநகரின் பல இடங்களில் நீண்ட நேரம் சூழ்ந்திருந்த புகை மூட்டத்தால் மக்கள் அவதி. கடும் பனிமூட்டம் புகை மூட்டம் காணப்பட்டதால் சென்னை புறநகர் மின்சார ரயில்கள் தாமதம். காலையில் பணிக்கு செல்வோர் கடும் அவதி. மகர சங்கராந்தியை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் குவிந்த ஏராளமான மக்கள். திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வழிபாடு. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் களை கட்டிய போகி பண்டிகை கொண்டாட்டம். பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி பூஜைகள் செய்தும் மக்கள் வழிபாடு. டெல்லி மற்றும் வட மாநிலங்களில் விமர்சையாக நடைபெற்ற பாரம்பரிய லோஹ்ரி பண்டிகை கொண்டாட்டம். நெருப்பு மூட்டி பாடல்களை பாடியும் இனிப்புகளை வழங்கி மகிழ்ந்த மக்கள். பொங்கல் திருநாளை முன்னிட்டு அனைவருக்கும் பிரதமர் மோடி வாழ்த்து. வளமான தமிழ் பாரம்பரியங்களின் உன்னதமான அடையாளமாக பொங்கல் பண்டிகை திகழ்வதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. பொங்கல் பண்டிகை கொண்டாடும் தமிழ் சமூகத்திற்கு சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங் வாழ்த்து. பொங்கல் பண்டிகை உணர்வை அனுபவிப்பதற்காக சிறிது நேரம் ஒதுக்குங்கள் என எக்ஸ் தளத்தில் பதிவு. திண்டுக்கல் மலர்ச்சந்தையில் 1 கிலோ மல்லிகைப்பூ 12,000 ரூபாய்க்கு விற்பனை. பொங்கல் பண்டிகை மற்றும் பனிப்பொழிவு காரணமாக பூக்களின் வரத்து குறைவால் விலை அதிகரித்துள்ளதாக தகவல். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த மக்களால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அலைமோதிய கூட்டம். தங்கள் ஊர்களுக்கு செல்லும் பேருந்துகளில் மூண்டியடித்தபடி ஏறிச் சென்ற பயணிகள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் இரவில் திடீர் ஆய்வு. பயணிகளிடம் அடிப்படை வசதிகள் மற்றும் பேருந்துகள் இயக்கம் குறித்து கேட்டறிந்தார். ஆம்னி பேருந்துகள் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக வந்த புகார்களின் அடிப்படையில் சென்னையில் மட்டும் 9 குழுக்கள் அமைப்பு. மொத்தம் 30 ஆம்னி பேருந்துகளுக்கு தணிக்கை அறிக்கை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. செய்திகள் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதேபோல ஆம்னி பேருந்துகள் பிரச்சனை குறித்து வந்த புகார்களின் அடிப்படையில் சென்னையில் மட்டும் 9 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர தமிழகம் முழுவதும் 36 குழுக்கள் தணிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். சொந்த ஊர்களுக்கு புறப்பட்ட மக்களால் நிரம்பி வழிந்த தாம்பரம் ரயில் நிலையம்.
தங்கள் ஊர்களுக்கு இயக்கப்பட்ட ரயில்களில் ஒருவருக்கொருவர் முண்டியடித்தபடி ஏறிச் சென்ற பொதுமக்கள். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு ஒரே நேரத்தில் அணிவகுத்த சென்னை மக்கள். கிளாம்பாக்கத்தில் இருந்து கூடுவாஞ்சேரி வரை கடும் போக்குவரத்து நெரிசல். சிங்கப்பெருமாள் கோவில் முதல் மறைமலை நகர் வரை சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். பல்லாவரத்தில் இருந்து தாம்பரம் செல்லும் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசலில் திக்கி திணறிய வாகனங்கள். ஒரே நேரத்தில் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த சென்னை வாசிகளால் வண்டலூர் முதல் பரனூர் வரை அணிவகுத்த வாகனங்கள். மதுராந்தகம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக எறும்பு போல் ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா இன்று தொடக்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறும் சென்னை சங்கமம் நிகழ்ச்சி தாம்பரம், ஆவடி உள்ளிட்ட 20 இடங்களில் நடைபெறும். நிகழ்ச்சியில் மொத்தம் 1500 கலைஞர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் கனிமொழி எம்பி பேட்டி. முதல் நாள் நிகழ்வு முதலமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட இருக்கிறது. அதைத் தொடர்ந்து 15ஆம் தேதியிலிருந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளில் ஒரு 20 இடங்களில் சென்னை சங்கமம் நம்முடைய கிராமிய கலை நிகழ்வுகள் 20 இடங்களில் நடைபெற இருக்கிறது. தாம்பரம் தூத்துக்குடி மார்க்கெட்டில் பொங்கல் பொருட்கள் வாங்க குவிந்த மக்கள் கூட்டம். தூத்துக்குடியில் வரத்து குறைவு காரணமாக 1 கிலோ முருங்கைக்காய் 500 ரூபாய்க்கு விற்பனை. தஞ்சை ராஜா மிராசுதாரர் அரசு மருத்துவமனை மேற்கூரை சிமெண்ட் காரை பெயர்ந்து விபத்து. மருத்துவமனையில் குழந்தையை சிகிச்சைக்காக அனுமதித்துவிட்டு உடன் இருந்த தாய்க்கு தலையில் காயம். டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களை தொடர்ந்து மிரட்டும் கடும் பனிப்பொழிவு. வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் மக்கள் கடும் அவதி. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று மாலை 6 மணிக்கு மகரஜோதி தரிசனம். லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் ஏற்பாடுகள் தீவிரம். தர்மசாஸ்தாவின் அருள் கூறும் கருணை ஜோதி சபரியிலே தெரிந்து பார் மகர ஜோதி தர்மசாஸ்தாவின் அருள் கூறும் கருணை ஜோதி சரணம் பாடி சாந்தியை தேடி சன்னதியில் கூடுகின்றார். மகர ஜோதியை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அலைமோதிய கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம். சுமார் 12 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். சபரிமலை நெய் விற்பனையில் 35 லட்சத்திற்கு மேல் முறைகேடு நடந்திருப்பதாக புகார். லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்த வேண்டுமென கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு. வரும் 23ஆம் தேதி நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடியுடன் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பார்கள். சென்னை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பேட்டி.
அவர் பொதுக்கூட்டம் பேசுகிறார். 23ஆம் வரும்போது உங்களுக்கு யார் யாரெல்லாம் மேடையில் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கரூரில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தவேக தலைவர் விஜய்க்கு மீண்டும் சம்மன். டெல்லியில் 7 மணி நேரத்திற்கு மேலாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்ட நிலையில் வரும் 19ஆம் தேதி மீண்டும் ஆஜராக உத்தரவு. ரயில் ஒன் செயலியில் டிஜிட்டல் முறையில் முன்பதிவு செய்யப்படும் முன்பதிவில்லா டிக்கெட்டுகளுக்கு 3% தள்ளுபடி நடைமுறை இன்று முதல் அமல். இந்த நடைமுறை ஜூலை 14ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று ரயில்வே நிர்வாகம் தகவல். சென்னை தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரையிலான உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணி மே மாதத்திற்குள் நிறைவடையும். நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,06,240க்கு விற்பனை. கிராமுக்கு 110 ரூபாய் உயர்ந்து 13,280க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 15 உயர்ந்து 1 கிராம் 307 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை தொடர்ந்து உச்சமடைந்து வருவதால் மக்கள் அதிர்ச்சி. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு திருச்செந்தூர் செந்திலாண்டவரை தரிசிக்க குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் சுமார் 7 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து அரோகரா முழக்கம் எழுப்பி வழிபாடு. போராட்டக்காரர்கள் மீதான தாக்குதலுக்கு ஈரான் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. ஈரான் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வருபவர்களுக்கு உதவி வந்து கொண்டிருக்கிறது எனவும் வலைதளத்தில் பதிவு. கடும் பனிப்பொழிவுக்கு இடையே ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் களை கட்டிய ஒலிம்பிக் ஜோதி ஓட்டம். 12,000 கிலோமீட்டர் பயணத்தில் ஒலிம்பிக் ஜோதியுடன் ஏராளமானோர் உற்சாகம். இந்தியா, வங்கதேசம் உள்ளிட்ட தெற்காசிய நாட்டு மாணவர்களுக்கு கல்வி விசா பெறும் முறையை கடுமையாக்கிய ஆஸ்திரேலியா. நிதி ஆதாரம், ஆங்கில புலமை போன்றவற்றை காரணம் காட்டி AL3 எனும் அதிக ஆபத்துள்ள வகை விசாவாக மாற்றி நடவடிக்கை.